இறந்த மகளுக்கு சிறப்பு பிரார்த்தனை. துர்நாற்றத்தால் திணறிய பக்கத்து வீட்டார். ஆந்திராவோட எல்லூரை சேர்ந்தவர் ஏசுரத்னம். இவரு காவல்துறையில ஏஎஸ்ஐயா வேலை செஞ்சிருக்காரு. இவருடைய குடும்பம் சுமார் 40 வருடங்களுக்கு முன்னாடியே வேலைக்காக தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்துக்கு குடிபெயர்ந்திருக்கிறாங்க. ஏசுரத்னம் சுமார் 17 வருஷங்களுக்கு முன்னாடியே இறந்துட்டார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலைமையில அவருடைய மனைவி சமந்தகமணி மற்றும் 2 மகள்களான சுனிதா மற்றும் சைலஜா மற்றும் மகன் ஜெயராஜ் இவங்களோட குகட்பள்ளியின் ராமகிருஷ்ணா நகர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ சாய் பரத்வாஜ் அடுக்குமாடி குடியிருப்புல வாடகைக்கு குடியிருந்து வந்திருக்காங்க. இந்த 3 பிள்ளைகளுக்கு இன்னும் கல்யாணமாகல அப்படின்னு சொல்றாங்க. இதுல மகள் சைலஜா கொஞ்ச காலமா உடல்நல குறைவால பாதிக்கப்பட்டு வந்ததாகவும் அவங்க கடந்த 13ஆம் தேதி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா வீட்டுல யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா இறுதிச் சடங்குகளை ஓரிரு நாட்கள்ல செஞ்சு முடிச்சிருவாங்க. ஆனா இவங்க இறந்து போன மகளின் உடலை வீட்டுக்கு கொண்டு வந்து உடலை ஒரு ஃப்ரீசர் பெட்டியில ரொம்ப நாளா வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. நாட்கள் செல்ல செல்ல துர்நாற்றம் அதிகமாயிடுச்சுங்கிறதுனால அக்கம்பக்கத்தினர் நிம்மதியா வெளியே வர முடியாம சிரமப்பட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. இதை பத்தி அக்கம்பக்கத்தினர் நேர்ல போய் அவங்க கிட்ட கேட்டப்போ, நாங்க பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கோம், நாங்க விரும்புறப்பதான் இறுதிச் சடங்கை செய்வோம், நீங்க யாரு எங்க கிட்ட கேட்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு பின்னாடி தாங்க முடியாத துர்நாற்றத்தால உள்ளூர்வாசிகள் குகட்பள்ளி போலீசாருக்கு தகவல் சொல்லிட்டாங்க. தகவல் கிடைச்சதும் போலீசார் உடனே சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து அவங்கள விசாரணை பண்ணப்போ போலீசார்கிட்டையும் அந்த குடும்பத்தினர் நாங்க பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம், நாங்க விரும்புறப்பதான் இறுதிச் சடங்கை செய்வோம், நீங்க யார் சார் எங்க கிட்ட கேட்க அப்படின்னு சொன்னதா சொல்லப்படுது. இதுக்கு பின்னாடி நிலைமை மோசமடைகிறத உணர்ந்த போலீசார், நீங்க இறுதிச் சடங்கை செய்யல அப்படின்னா உடலை மாநகராட்சி ஊழியர்கள்ட்ட நாங்க ஒப்படைச்சிருவோம் அப்படின்னு எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி தான் குடும்பத்தார் சைலஜாவின் உடலை அவங்க சொந்த கிராமத்துக்கு கொண்டு போய் இறுதிச் சடங்கு செய்ய சம்மதிச்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இந்த சம்பவம் அந்த பகுதியில பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.